Radio City Podcast. ஒரு சின்ன பையன் 8 வயசுல சாப்பிட்டு இருக்கும் போது தன்னுடைய அப்பா முன்னாடி உட்காந்து சாப்பிட முடியாம கஷ்டப்படுறத பார்த்து ரொம்பவே வருத்தப்படுறான். அந்த பையனுக்கு என்ன பண்றதுன்னு தெரியல. அவங்க அப்பா தொடர்ந்து சாப்பிடும் போது வாயிலிருந்து முடியா வருது, வயிறு வலியால துடிக்கிறாரு, ஒரு வாய் கூட சாப்பிட முடியல அப்படின்னு சொல்லி அவங்க ஃபேமிலி மெம்பர்ஸே இப்போ துடிச்சு போறாங்க. இந்த பையனுக்கு என்ன பண்றதுன்னு தெரியல. பெருசா டாக்டர்ஸ் போய் ட்ரீட்மெண்ட் பார்க்கலாம் அப்படின்னா கையில காசும் இல்லை. ஸோ என்ன பண்றதுன்னே தெரியாம ஓவராலா சுத்தி நெகட்டிவிட்டி, ஃபேமிலிலையும் பிரச்சனை, இப்போ அப்பாவுக்கு உடம்பு சரியில்லை, பெருசா ஃபினான்ஸும் இல்லை அப்படின்ற மாதிரி எக்கச்சக்கமான பிரச்சனை நடுவில் ஒரு பையன் வளர்றான். 34 வருஷம் கழிச்சு அந்த பையன் 2 ஆஸ்கார் அவார்டுகளை வாங்குறான். அந்த பையன் தான் ஏஆர் ரகுமான். ரேடியோ சிட்டி 91.1ல நான் உங்க ரேடியோ சிட்டி விக்கி பேசிட்டு இருக்கேன். இன்னைக்கு நம்ம ஏஆர் ரகுமான் அவர்களுடைய வாழ்க்கையை பத்தி தான் இந்த பாட்காஸ்ட்ல கேட்க போறோம். ரேடியோ சிட்டி பாட்காஸ்ட். ரேடியோ சிட்டி விக்கியின் 0 to hero. 9 வயசுல ஏஆர் ரகுமான் அவர்களுக்கு 3 சகோதரிகள் இருக்காங்க, அவங்க அம்மா இருக்காங்க. ஸோ ஒரு மோசமான விஷயம் என்ன அப்படின்னா 9 வயசா இருக்கும்போது அவங்க அப்பா தவறி போயிடுறாரு. அப்போ ஏஆர் ரகுமான் அவர்களுக்கு என்ன பண்றதுனே தெரியல. யோசிச்சு பாருங்க, 9 வயசுல ஃபேமிலியில வரக்கூடிய ஒரு பெரிய இன்கம் சோர்ஸ், ஃபேமிலியில ஒரு பெரிய சப்போர்ட்டா இருந்தா தன்னுடைய அப்பாவை இழந்த பிறகு 3 சகோதரிகளையும் பார்த்துக்கணும், அம்மாவையும் பார்த்துக்கணும். அப்ப கண்டிப்பா பள்ளிக்கூடத்துக்கு போய் படிக்கணும், அதே நேரத்தில் வேலைக்கு போனாதான் குடும்பத்தை காப்பாற்ற முடியுன்ற ஒரு நிர்பந்தத்தில் என்ன பண்றாரு அப்படின்னா ஏஆர் ரகுமான் அப்பப்ப வேலை செய்ய ஆரம்பிக்கிறார். அவங்க அம்மாவும் இல்லப்பா இப்ப குடும்பம் இருக்க சூழ்நிலைக்கு நீ ஏதாவது பண்ணாதான் நம்மளால சம்பாதிக்க முடியும், சாப்பிட முடியும் அப்படின்னு சொல்றாங்க. சோ ஏஆர் ரகுமானுக்கு தெரிஞ்ச கொஞ்சம் மியூசிக்கை வச்சுட்டு அப்போ நிறைய மியூசிக் டைரக்டர்ஸ்ட போய் ஒர்க் பண்றாரு. அப்போ ஒரு ஷெட்யூல் போறாரு அவருடைய லைஃப்ல. என்ன அப்படின்னா காலையில விடிய காத்தால 4 மணி வரைக்கும் வேலை பார்க்கலாம். அந்த 4 மணில இருந்து திருப்பி 7 மணி வரைக்கும் ஸ்டூடியோலயே தூங்கலாம். 7 மணிக்கு ஸ்கூல் கிட்ட அம்மா சாப்பாடு கொடுப்பாங்க, அதை சாப்பிட்டுட்டு ஸ்கூலுக்கு போயிடலாம் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. அந்த 9-10 வயசுல ஒரு பையன் எந்த அளவுக்கு உழைச்சிருக்க முடியும் அப்படின்றது உங்களுக்கு புரியும் நினைக்கிறேன் இதை கேட்கும் போது. ஸோ இந்த மாதிரியான ஒரு உழைப்பு தான் இன்னைக்கு ஏஆர் ரகுமான் அறுவடை பண்ணியிருக்காரு அப்படின்னு சொல்லலாம். ஸோ உங்க அப்பாவை இழந்த பிறகு தொடர்ந்து இவர் தான் குடும்பத்தை பார்த்துக்க வேண்டிய ஒரு சூழல். கொஞ்சமா சேவிங்ஸ் பண்ணி ஒரு சில கோல்ட்லாம் வாங்குறாங்க. அதுக்கப்புறம் இவர் கொஞ்சம் மெச்சூர்ட் ஆன பிறகு இவருக்கு நிறைய அந்த ஆர்கெஸ்ட்ரா அந்த மாதிரியான ஒர்க்லாம் கிடைக்குது. அப்போ நம்மளா மியூசிக் பண்ணணும் அப்படின்னு நமக்கு நிறைய எலக்ட்ரானிக்ஸ்லாம் தேவை அப்படின்னு சொல்லி என்ன பண்றாருன்னா மலேசியா, சிங்கப்பூர்லாம் போயிட்டு இந்த எலக்ட்ரிக்கல் எக்யூப்மெண்ட்ஸ்லாம் மியூசிக் எக்யூப்மெண்ட்ஸ்லாம் நிறைய வாங்கிட்டு இந்தியா வராரு. அப்போ இவரை பிடிக்காத சில பேர் சதி பண்ணணும்னு சொல்லி அகைன் என்ன பண்றாங்க அப்படின்னா இவர் லைஃப்ல வாங்கின 2வது அடி அப்பதான் இவருடைய எலக்ட்ரானிக் எக்யூப்மெண்ட்ஸ் இந்தியாவுக்குள்ள வராதபடி அங்க கஸ்டம்ஸ்ல பேசி அதை தடை பண்றாங்க. ஸோ கஸ்டம்ஸ்ல இவருடைய எலக்ட்ரானிக் எக்யூப்மெண்ட்ஸுக்கு அப்ரூவல் தரல. தொடர்ந்து எல்லா எலக்ட்ரானிக்ஸும் லாக் ஆயிடுச்சு. அடுத்து படம் பண்ண வேண்டிய ஒரு சூழல். என்ன பண்றதுன்னே தெரியாம வாழ்க்கையில பயங்கர டிப்ரெஷனுக்கு போயிடுறாரு, மனசு உடைஞ்சு போயிடுறாரு ஏஆர் ரகுமான் அவர்கள். ஸோ அப்போ கிட்டத்தட்ட 2 வருஷமா வீட்டுக்கும் கஸ்டம்ஸ்க்கும் அலைஞ்சுக்கிட்டே இருக்காரு. எப்படி அந்த பொருள் தான் திருப்பி வாங்குறது அப்படின்னு சொல்லி கடைசியா ஒரு போராட்டத்திற்கு பின்பு பாத்தீங்க அப்படின்னா அந்த பொருளை மீட்கிறாரு. ஏஆர் ரகுமான் அவர்களே சொன்ன விஷயம் என்ன தெரியுமா? 25 வயசுக்கு முன்னாடி எனக்கு நிறைய சூசைட் தாட்ஸ் வந்திருக்கு, ஏன்னா அந்த அளவுக்கு நான் டிப்ரெஷனுக்கு போயிருக்கேன் அப்படின்னு சொல்றாரு. 9 வயசுல ஆரம்பிச்ச அந்த ஒரு போராட்டம் கிட்டத்தட்ட 34 வருஷங்கள் பாத்தீங்க அப்படின்னா தொடர் போராட்டத்துக்கு பிறகு இன்னைக்கு அவர் வாழ்க்கையில ஒரு மிகப்பெரிய ஆளா இருக்காரு. 2 ஆஸ்கார் வாங்கியிருக்காரு. ஸோ ரோஜா அப்படின்ற ஒரு படத்தின் மூலியமா அவருடைய கால் தடத்தை தமிழ் சினிமாக்குள்ள பதிக்கிறாரு. அதுக்கு முன்னாடி அவர் டைரக்டா ரோஜா பண்ணிட்டாரான்னு கேட்டா கிடையாது. அப்படியும் நிறைய சின்ன வேலைகள் பண்ணியிருக்காரு. எக்கச்சக்கமான மியூசிக் டைரக்டர்ஸ்க்கு சின்ன மியூசிக் போட்டு கொடுக்கறது, ஜிங்கிள்ஸ் பண்றது, கமர்ஷியல்ஸ் பண்றது, நீ நிறைய வேலை பார்த்திருக்காரு. ஸோ அதுக்கெல்லாம் அப்புறம் அவருடைய கடுமையான உழைப்புனால அவருக்கு வெற்றி கிடைக்குது. தமிழ் சினிமால அவருடைய நேம் மிக பெருசா பரவ ஆரம்பிக்குது. ஸோ அந்த திரைப்படத்துக்கு அப்புறம் அவருடைய லைஃப் பிகேம் ஹிஸ்டரி அப்படின்னு தான் சொல்றோம். இன்னைக்கு ஏஆர் ரகுமான் அப்படின்னா தமிழ் சினிமால மட்டும் இல்ல, இந்திய சினிமாலையும் ஒரு மிகப்பெரிய ஒரு மியூசிக் டைரக்டரா உலக மத்தியில நம்ம இந்தியன் சினிமாவுடைய, தமிழ் சினிமாவுடைய ஒரு அந்தஸ்தை கொண்டு போன ஒரு மியூசிக் டைரக்டர் அப்படின்னு கூட நம்ம சொல்லலாம். ஏஆர் ரகுமானுக்கு இப்போ அவர் லைஃப்ல சந்தோஷமும் லவ்வும் அஃபெக்ஷனும் நிறைய கிடைச்சிருக்கலாம். ஆனா அதுக்கு முன்னாடி துன்பம், போராட்டம், பயம் அப்படின்னு நிறைய இருந்திருக்கு. ஏஆர் ரகுமான் அவருடைய பேஷனை நோக்கி போகும்போது அவர் மனசுல மிகப்பெரிய பயம் இருந்திருக்கு. நம்ம அப்பா நம்மளோட ரொம்ப திறமையான மியூசிக் போடுறவர், மியூசிக் வாசிக்கிறவர், ஆனா அவராலேயே லைஃப்ல சக்சஸ் பண்ண முடியல, நம்மளால எப்படி பண்ண முடியும்ன்ற ஒரு பயம் அவருடைய டீனேஜ்லயும் இருந்திருக்கு. ஸோ மக்களாகிய உங்களுக்கும் எனக்கும் இந்த பயம் இருக்குன்னா அதனால தப்பே கிடையாது. இந்த பயம் தான் நம்ம வாழ்க்கையோட அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போகும் அப்படின்ற ஒரு உண்மையும் நம்ம இங்க புரிஞ்சுக்கணும். ஏஆர் ரகுமானுடைய லைஃப்ல அவர் அவ்வளோ விஷயங்களை தாண்டி வந்திருந்தாலும் இன்னைக்கு அவருடைய லைஃப் மாறி இருக்கு. அவருடைய உழைப்புனால இதே மாதிரி நம்மளுடைய வாழ்க்கை மாறும் அப்படின்னு நம்புவோம். Radio City Podcast.